பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க. பிறந்த தேதி 20/11/2008. 20/11/2008. 4:55 PM. 4:55 PM. பிறந்த இடம்? பிறந்த இடம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ராசி நட்சத்திரம்? 55 ராசி சிம்மம். ராசி சிம்மம். ராசி சிம்மம். லக்னம் மேஷம். மேஷ லக்னம். நட்சத்திரம் மகம். 4. மகம் நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? இல்ல படிப்பு, பின்னாடி கல்யாணம் இப்படின்னு சொல்லிட்டு. மேஷ லக்னம், சந்திரன் சனி சேர்க்க. சந்திரன் சனி சேர்க்க. வணக்கம் குருஜி. நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. சரிங்க. நல்ல ஜாதகம் உண்மையிலேயே. லக்னத்தை ராசியை குரு பார்க்குறார். சரி குருஜி. இன்னொன்று அடுத்தடுத்து 2029க்கு பிறகு பெரிய யோக தசை. சரி குருஜி. 2029 ஆதிபத்திய விசேஷம் இல்லை, சூரிய தசை, சந்திர தசை. சந்திரன் சனி சேர்ந்திருக்கிறதுனால சின்ன சின்ன குழப்பங்கள் உள்ள பெண்ணாக இருந்தாலும் கூட உண்மையிலே யோக தசைகள் மற்றதெல்லாம். சரி. இந்த மாதிரி ஜாதகத்திற்கு அவயோக திசைகள் ஆரம்பத்தில் 20 வயசோட நின்றுடுது. சரி. முதல் நிலை சுபத்துவம் சனி தான். சரி. அப்போ சனியும் புதனும் கலந்த அமைப்புகள் தான். அதாவது மெடிக்கல்லாம் வராதுங்க. சரி. மெடிக்கலில் ஆர்வம் இருக்காது. இப்போவே உங்களுக்கு தெரியும், பாப்பாவுக்கு 18 வயசு ஆயிடுச்சு இல்லையா? ஆமாம். இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட துறைகளில் தான் அவள் போவா. அதிலேயே படிக்க வைங்க. சரிங்க குருஜி. சரிங்களா? வேறு ஏதாவது கேட்கணுமா? இல்லை, அந்த கல்யாணம் எப்படிங்க குருஜி? பின்னாடி திருமணம் லைஃப் எப்படி? இந்த பாருங்க, 8ல் செவ்வாய் இருக்குன்னு பயப்படக்கூடாது. சரிங்க. அவர் லக்னாதிபதியாகத்தான் இருக்கிறார். சரி. லக்னத்தை குருபாக்குது. சரி. 7ஆம் அதிபதி சுபத்தன்மையோடு இருக்கிறார். சரிங்க. சனி 7ஆம் வீட்டை பார்ப்பது ஏதாவது கெடுதலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கின்ற சனி குருவால் பார்க்கப்படுகிறார். அதனால கெடுதல் கிடையாது. சரிங்க. பையன் சொந்தக்கார பையன் கிடையாது. சரி. அந்நிய பையன், அதாவது அசல் பையன். சரி. சரி. திருமண வாழ்க்கை இந்த குழந்தைக்கு உண்மையிலே நல்லா இருக்கும். 8ல் செவ்வாய் இருக்கிறதுனால எல்லாமே கெட்டுரும் அப்படி இப்படின்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்படிலாம் கிடையவே கிடையாது. சரிங்க. திருமண வாழ்க்கை உண்மையிலே நல்லா இருக்கும். அதை பற்றி பயப்பட வேணாம். கொஞ்சம் தாமதமாகும். அது கூட கல்வி வேலை அமைப்புகளால் கொஞ்சம் தாமதமாகும். சரிங்களா? கல்வி வேலை அமைப்புகளால் அதுக்கு தாமதமாகும். 2035. ஆமாம், 28 வயசில் தாங்க கல்யாணம். சூரிய தசை சுக்கிரபக்தியில் கடைசியில் தான் கல்யாணம் ஆகும். கொஞ்சம் தாமதமாகும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு நல்ல கல்வி. சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருப்பது மிகப்பெரிய யோகம். சிம்மத்தை குரு பார்ப்பது மிகப்பெரிய யோகம். இந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்னு சொல்லப்படக்கூடிய அரசு வேலையில் ஆர்வம் இருக்கும். நல்ல படிப்பு படித்து அரசு வேலையில் போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. வேறு ஏதாவது கேட்கணுமா? வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம்? ஹலோ சார். வணக்கம் அம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க?